இப்போ பாத்தீங்கன்னா, நாம எல்லாரும் வாழ்க்கையில எதையாவது அடையணும்னு ஒரு முடிவில்லாத ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆமா. காலையில எழுந்திரிச்சதிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு ஓட்டம் தான். கண்டிப்பா. பணம், பதவி, அங்கீகாரம், உறவுகள்னு ஏதோ ஒண்ண துரத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா, எப்பவாவது நீங்க ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எத பத்தி கேக்குறீங்க? அதாவது, இப்படி உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அடைஞ்சாகணும்னு துடிக்கிற நாம, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, எதுவுமே இல்லாத ஒரு மனிதன பார்த்து ஏன் பயபக்தியோட நிற்கிறோம்? வாவ்! ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஏன்னா, எல்லா அதிகாரங்களையும் வச்சிருக்கிற அரசர்கள் கூட எதுவுமே இல்லாத ஒரு துறவியோட காலடியில விழுறாங்க. எந்த சலனமும் இல்லாத அந்த மனிதர்களுக்குள்ள அப்படி என்ன சக்தி இருக்கு? அதுதான் எந்த பிடிப்பும் இல்லாத விடுதலையோட சக்தி. தங்களை சுற்றியுள்ள எந்த ஒரு பொருளோ, நபரோ தங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு முழுமையான உள் சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. அந்த இன்னர் ஃப்ரீடம் பத்தி தானே சொல்றீங்க? ஆமா. அந்த சுதந்திரம் தான் இந்த உலகத்தோட எந்த அதிகாரத்தையும் விட அவங்கள வலிமையானவங்களா மாத்துது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல, உலகமே கொண்டாடும் திருக்குறள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட குறளை தான் நாம முழுமையா ஆராயப் போறோம். ம். எந்த அதிகாரத்திலிருந்து? திருவள்ளுவர் எழுதிய நீத்தார் பெருமை அதிகாரத்தின் 21வது குறள். இதோட நோக்கம் என்னன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த விஷயம் இன்னைக்கு நம்மளோட மாடர்ன் ஸ்ட்ரெஸ், ஈகோ, பதற்றம் இதுக்கெல்லாம் எப்படி ஒரு பிராக்டிக்கலான தீர்வா அமையுதுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா. அந்த குறள் என்னன்னு சொல்லுங்க. அதாவது குறள் என்னன்னா, ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. இத படிக்கும்போதே ஒரு விதமான கம்பீரம் புரியுது. ஆனா இதுக்குள்ள இருக்கிற உண்மையான எளிய அர்த்தம் என்ன? இந்த குறளோட நேரடி அர்த்தம் மிக மிக எளிமையானது. தங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒழுக்கத்திலிருந்து சிறிதும் மாறாமல் உலகப் பற்றுகளை முழுமையாக துறந்தவர்களோட பெருமையையே சிறந்த நூல்கள் அனைத்தும் போற்றி புகழ்கின்றன. ஓ, எல்லா சிறந்த நூல்களுமே அதத்தான் சொல்லுதுங்களா? ஆமா, அதுவே அந்த மாபெரும் நூல்களின் துணிவான முடிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இதுல கவனிக்க வேண்டிய வார்த்தை ஒழுக்கத்து நீத்தார். அதாவது வீட்டை விட்டு காட்டுக்கு ஓடி போனவங்களா? இல்லவே இல்ல. கடமைகளை செய்யாம காட்டுக்கு ஓடி போனவங்கள அவர் சொல்லல. உலகத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு ஆனா உலகத்தோட எந்த பற்றும் ஒட்டாம வாழ்றவங்கள சொல்றாரு. சூப்பர். எனக்கு இதுல ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் தோணுது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்ன அந்த கையில இருக்கிற மணல் உதாரணம் கொஞ்சம் பழசு. ம். வேற எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? இப்படி யோசிச்சு பாருங்க. நாம இந்த உலகத்துல ஈகோயும் பற்றுகளையும் சுமந்துகிட்டு திரியறது ஒரு கூட்டமான பஸ்ல ரொம்ப பெரிய பேக் பேக்க மாட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி. நல்ல உதாரணம். பஸ்ல ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். ஆமா, யாராவது லேசா இடிச்சா கூட ஏன் என் மேல இடிக்கிறேன்னு நமக்கு பயங்கர கோபம் வரும். ஆனா உண்மையான பிரச்சனை இடிச்சவன் மேல இல்ல. கரெக்ட். நாம முதுகுல சுமக்கிற அந்த பெரிய பேக் தான் எல்லார்கிட்டயும் விடிபடுது. எக்ஸாக்ட்லி. அந்த பேக மட்டும் நாம கீழே வச்சிட்டா பஸ்ல எவ்வளவு நெரிசல் இருந்தாலும் நாம ரொம்ப சுலபமா பயணம் செய்யலாம். உலகத்தை வெறுக்க வேண்டாம், ஆனா முதுகுல சுமக்கிற அந்த ஈகோங்கிற பேக இறக்கி வைக்கணும். ரொம்ப அற்புதமான துல்லியமான ஒரு உதாரணம் இது. ஏன்னா அந்த பேக் பேக் அப்படிங்கிறது வெறும் ஒரு பொருள் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அதுதான் நம்முடைய ஈகோ. உண்மைதான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பையை இறக்கி வச்ச உடனே கிடைக்கிற ஒரு ரிலீஃப் இருக்கு இல்லையா, அதுதான் நீத்தாரடையும் நிலை. ஆனா இங்க தான் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நம்ம மூளை அந்த பைய தன்னோட உடம்பின் ஒரு பகுதியாவே நம்ப ஆரம்பிச்சிடுது. ஓ, இப்ப புரியுது. நீங்க சொல்றது கேக்க நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல அந்த பைய கீழ வைக்க முடியலையே. ஆமா, அது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அந்த பைக்குள்ள என் லேப்டாப் இருக்கு, என் அடையாளம் இருக்கு, என் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, என் பதவி இருக்கு. எதன் மேலயும் பற்று வைக்காம இருக்கிறது மனித மனதிற்கு ஏன் இவ்ளோ கடினமா இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? இத புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் மனவியலோட அடிப்படைக்குள்ள போகணும். மனிதனின் ஈகோ, அதாவது நான் என்னுடையது அப்படிங்கிற அகங்காரத்துக்கு தனித்து உயிர் வாழ தெரியாது. அதுக்கு எப்பவுமே ஒரு பிடிப்பு தேவைப்படுது. ஒரு அட்டாச்மெண்ட் தேவைப்படுது, ரைட்? ஆமா, பரிணாம வளர்ச்சியில பாத்தீங்கன்னா மனுஷன் ஒரு குழுவா சேர்ந்து வாழும்போது இது ஏன் குகை, இது ஏன் உணவு என்று எதை பற்றிக் கொள்கிறானோ அதுதான் அவனோட பாதுகாப்பை உறுதி செஞ்சது. அப்போ அந்த பிடிப்பு உயிர் வாழ்றதுக்கான ஒரு தேவையா இருந்திருக்கு. கண்டிப்பா. ஆனா காலப்போக்குல அந்த பௌதீக பாதுகாப்புக்கான பற்று ஒரு உளவியல் தேவையா மாறிடுச்சு. நான் யார் என்ற கேள்விக்கு நான் இந்த காரோட ஓனர்,
நான் இந்த கம்பெனியின் மேனேஜர் அப்படின்னு பொருட்கள் மூலமாவும் பதவிகள் மூலமாவும் மூளை தன்னோட அடையாளத்தை உருவாக்கிக்குச்சு. ஓ, அப்போ ஒரு புது கார் வாங்குறோம், அந்த கார் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா நாம ஏன் அவ்வளவு பதறோம்னு இப்ப புரியுது. ஏன் பதறுறோம்? அது காரின் மேல விழும் கீறல் அல்ல, நம் ஈகோவின் மேல, நம்முடைய அடையாளத்தின் மேல விழும் கீறல். சரியா? 100க்கு 100 உண்மை. மூளை அந்த பொருளை நீங்க அப்படின்னே மேப்பிங் பண்ணிடுச்சு. எங்கே பற்று இருக்கிறதோ அங்கே தவிர்க்க முடியாதபடி பயம் வந்து ஒட்டிக்கொள்ளும். இத நான் இழந்துடுவோனோ அப்படிங்கிற பயம். கரெக்ட். ஒரு பொருளை சொந்தமாக்கிக் கொள்வதால் நம்ம நாமே பெரிய ஆளா உணர்கிறோம். அந்த பொருள் போயிட்டா நாம 0 ஆயிடுவோங்கிற பாதுகாப்பின்மை உருவாகுது. அந்த இன்செக்யூரிட்டி தான் எல்லாத்துக்கும் காரணமா? ஆமா, இந்த பயமும் பாதுகாப்பின்மையும் தான் மனித மனதின் அடிப்படை வடிவங்கள், மைண்ட் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். இதனால தான் பற்றுகளை விடுறது நமக்கு மரண பயத்தை கொடுக்குது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது பார்த்தா நம்ம ஈகோவும் மூளையும் இப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கும் போது இந்த மனச்சிறையை உடைக்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உடைக்க முடியும். அதனால தான் பழங்கால தத்துவாதிகள் இத பத்தி நிறைய பேசியிருக்காங்க. தங்களோட நூல்கள் மூலமா அவங்க இதை எப்படி பார்த்தாங்க, எந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த மன வலைய அறுக்க முடியும்னு அவங்க நினைச்சாங்க? இத புரிஞ்சுக்க நாம ஒரு பெரிய படத்தை பார்க்கணும். இது தமிழர்களோட தத்துவத்துல மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற தலைசிறந்த சிந்தனையாளர்கள் எல்லாரும் ஒரே புள்ளியில தான் வந்து நிக்கிறாங்க. ஓ, மேற்கத்திய தத்துவங்கள்லயும் இது இருக்கா? கண்டிப்பா. உதாரணத்துக்கு மேற்கத்திய தத்துவமான ஸ்டோயிசிசம் எடுத்துக்கோங்க. ரோமானிய சக்கரவர்த்தி மார்க்கஸ் அரேலியஸ் உலகத்தோட பாதி நிலப்பரப்ப ஆட்சி செஞ்சவர். ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? உனக்கு வெளியே நடக்கும் விஷயங்கள் மீது உனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, உனக்குள்ளே நடக்கும் விஷயங்கள் மீது மட்டுமே உனக்கு கட்டுப்பாடு என்கிறார். வாவ், அது ரொம்ப பவர்ஃபுல். வெளி உலகத்துல எல்லாத்தையும் பிடுங்கிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒருவன் சுதந்திரமா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அதே போல நவீன மனவியல்ல விக்டர் பிராங்கல் தன்னுடைய புத்தகத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு செய்றார். நாஜி வதை முகாம்ல தன்னுடைய குடும்பம் உடைமை எல்லாத்தையும் இழந்து நின்னப்போ கூட அவர் ஒரு விஷயத்தை உணர்ந்தார். அது என்ன விஷயம்? இந்த சூழ்நிலைக்கு நான் எப்படி பதிலளிக்கப் போகிறேன் என்பதை தேர்ந்தெடுக்கும் உள் சுதந்திரத்தை யாராலும் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். ஆச்சரியமா இருக்கு. இதுதான் வள்ளுவர் சொல்ற அந்த நீத்தார் நிலையா? நிச்சயமா. நம்ம இந்திய மரபுல இதையே ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. ரமண மகரிஷியோட தத்துவத்தை எடுத்துக்கோங்க. அவர் நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார். ஆமா, அவர் பற்றுக்களை விடுங்கன்னு வெறுமனே சொல்லலையே. கரெக்ட். அதுக்கு பதிலா அந்த பற்றுக்கு காரணமான நான் அப்படிங்கிற ஈகோ யாருன்னு தேட சொல்றார். ஒரு வெங்காயத்தை உரிக்க உரிக்க எப்படி உள்ள ஒண்ணுமே இருக்காதோ அதுபோல இந்த நான் அப்படிங்கிற ஈகோவை உரிச்சு பார்த்தா கடைசியில அது ஒரு மாயைன்னு புரியும். அப்போ அந்த நான் என்ற அகந்தைய தேடி போனால் அது மறைந்து விடுமா? ஆமா, புத்தரும் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னதன் பின்னணியும் இதுதான். அந்த பற்றுதல் தான் நம்முடைய அத்தனை வழிகளுக்கும் காரணம். இப்போ இங்கதான் எனக்கு ஒரு குழப்பம் வருது. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த சந்தேகம் வந்திருக்கும். என்ன குழப்பம்? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஈகோவெல்லாம் உரிச்சு எடுத்துட்டா கடைசியில ஒண்ணுமே இருக்காதே, ஒரு பெரிய வெற்றிடம் வந்துடாதா? ஒரு வாய்டு கிரியேட் ஆகுமோன்னு கேக்குறீங்க? ஆமா, எனக்கு எது மேலயும் பற்று இல்ல, நான் யார் மேலயும் அக்கறை காட்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு மரக்கட்ட மாதிரி ஆகிடுவோமோ? இது கொஞ்சம் பயமுறுத்துதே. இது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். ஆனா உண்மையான ஆன்மீக ஆழம் இங்கேதான் ஆரம்பிக்குது. எதையும் என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடாத ஒரு நிலை வரும்போது அங்கே வெற்றிடம் உருவாவதில்லை. அப்போ அங்கே என்ன நடக்குது? மாறாக அங்கே முழுமையான உள்நிலை சரணடைதல் நடக்கின்றது. ஈகோ செத்து விடும்போது உங்களை தடுத்து கொண்டிருந்த அந்த நான் என்ற தடுப்புச் சுவர் இடிந்து விழுகிறது. ஓ, அந்த தடுப்புச் சுவர் போனதும் அந்த சுவர் இடிந்தவுடன் எல்லையற்ற பிரபஞ்ச ஆற்றலோடு ஒரு மனிதன் இயல்பாக இணைகிறான். இதையே தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பற்றின்மைங்கிறது மரக்கட்ட மாதிரி வாழ்றது கிடையாதா? கிடையவே கிடையாது. பற்றின்மை என்பது எல்லாவற்றையும் முழுமையாக நேசிப்பது, ஆனால் எதையும் தனதாக்கிக் கொள்ள துடிக்காமல் இருப்பது. ஒரு பூவை பார்த்தால் அதன் அழகை ரசிப்பது பற்றின்மை. ஆனா அந்த பூவை பறிச்சு என் சட்டப்பையில தான் வச்சுக்குவேன்னு அடம் பிடிப்பதுதான் ஈகோ இல்லையா? சூப்பர், மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் ஈகோ. வாவ், அந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. பூவை ரசிப்பது பற்றின்மை, அதை பறிக்க துடிப்பது ஈகோ. ஆனா இதெல்லாம் கேட்க ரொம்ப தத்துவார்த்தமா ஆன்மீகமா இருக்கே. ஆமா, கேட்க அப்படிதான் இருக்கும். இது ரமணருக்கும் மார்க்கஸ் அரேலியஸ்க்கும் சாத்தியமாகலாம். ஆனா சாதாரண மனுஷனான நான் நாளைக்கு காலையில எழுந்திருச்சு ஆஃபீஸ் போகணும், டிராஃபிக்ல மாட்டணும், என் பாஸ் ஒரு ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு அமைதியா இருக்கணும், மாசானா இஎம்ஐ கட்டணும். கண்டிப்பா, இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள் தான்.
இப்படி எந்திரமா வாழ்ற எனக்கு இந்த நீத்தார் பெருமை எப்படி நடைமுறையில உதவும்? பலனை எதிர்பார்க்காம உழைக்க முடியுமா என்ன? ஏன்னா நாம ஆபீஸ்ல வேலை செய்யறதே அந்த இன்கிரிமெண்ட் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்புல தானே. இது மிக முக்கியமான நடைமுறை கேள்வி. துறவு அல்லது பற்றின்மை என்பது காட்டுக்குச் செல்வதல்ல, அது இங்கேயே இந்த டிராஃபிக்கு நடுவிலும் ஆபீஸ் பாஸ்க்கு முன்னாடியும் சாத்தியம்தான். அப்படியா? அதுக்கு ஏதாவது எளிய வழிகள் இருக்கா? நிச்சயமா. சில உளவியல் ரீதியான பயிற்சிகள் இருக்கு. முதலாவது, செயலில் ஈடுபாடு, முடிவில் பற்றின்மை. அதாவது கீதையில சொல்ற கர்மயோகம் மாதிரி தானே. ஆனா ரிசல்ட்ட பத்தி நினைக்காம எப்படி முழு மூச்சோட வேலை செய்ய முடியும்? இதையே கொஞ்சம் மனவியல் ரீதியா பாருங்க. நீங்க ஒரு வேலையை செய்யும்போது அதற்கான டோபமைன் உங்களுக்கு அந்த செயல்லையே கிடைச்சிடணும். உங்கள் முழு உழைப்பையும் கவனத்தையும் அந்த வேலையில போடுங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு வந்துடுமே. அங்கேதான் கவனமா இருக்கணும். என் பாஸ் என பாராட்டணும், எனக்கு தான் ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் மேல உங்க ஈகோவில இணைக்காதீங்க. ஏன் எனக்கு கூடாது? ஏன்னா செயல் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஆனால் முடிவு உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றின் மீது பற்று வைக்கும்போது தான் பதற்றம் உருவாகிறது. ஓ, ஆங்ஸைட்டி அங்கிருந்து தான் வருது. ஆமா, ரிசல்ட்டை பற்றி கொள்ளாத ஒருவரால மட்டும்தான் 100% சுதந்திரமா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். இது உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம வேலையில கஷ்டப்படுறதை விட அதோட ரிசல்ட் என்ன ஆகுங்கிற பதற்றத்துல தான் நம்ம பாதி எனர்ஜியை லாஸ் பண்றோம். 100க்கு 100 உண்மை. அப்போ அந்த ரிசல்ட் மேல இருக்கிற பிடிப்பை விட்டுட்டா செயல் தானாவே சிறப்பா அமையும். ஓகே, இது ஒரு வழி. இத தவிர நம்ம அன்றாட வாழ்க்கையில ஈகோவை எப்படி தவிர்க்கலாம்? அடுத்தபடியா, நீங்க ஈகோ இல்லாத முடிவுகளை எடுக்க பழகணும். இது கொஞ்சம் கஷ்டமான பயிற்சி தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஈகோ இல்லாத முடிவுகளா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ உங்க வீட்லயோ ஆபீஸ்லயோ ஒரு பெரிய விவாதம் நடக்குது. நீங்க சொல்றதை யாரும் ஏத்துக்கல. அப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ள அமைதியா ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. என்ன கேள்வின்னு கேட்கணும்? இங்கே நான் உண்மையிலே சரியான விஷயத்துக்காக வாதாடுகிறேனா, அல்லது நான் சொன்னதை இவர்கள் கேட்க வேண்டும் என்ற என் ஈகோவுக்காக சண்டை போடுகிறேனா? வாவ், ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, இந்த ஒரு கணம் உங்களையே நீங்க கவனிக்கும்போது அந்த ஈகோவோட பிடி தானா தளர்ந்துடும். நீங்க விஷயத்துக்காக பேசத் தொடங்குவீர்கள், உங்களுடைய அகங்காரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல. உங்களை அறியாமலே ஈகோ ஒதுங்கிடும்னு சொல்றீங்க. நம்ம வாழ்க்கையில பாதி பிரச்சனைக்கு காரணம் நம்ம நிஜமான பிரச்சனைக்காக சண்டை போடுறதே இல்ல. நம்ம ஈகோ ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கத்திட்டு இருக்கோம். அதை உணர்ந்துகிட்டாலே பெரிய மன அமைதி கிடைச்சிடும். சரி, வேற என்ன பயிற்சி மூலமா இந்த பற்றற்ற நிலைக்கு நாம பழகலாம்? மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான பயிற்சி, அமைதியான மௌனம் அல்லது சும்மா இருத்தல். மெடிடேஷன் மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட ஆமா. தினமும் ஒரு 5 நிமிடமாவது உங்களுக்காக ஒதுக்குங்கள். மொபைல், லேப்டாப், குடும்பம், ஏன் உங்கள் எண்ணங்கள் என எல்லா அடையாளங்களையும் கழற்றி வைத்துவிட்டு எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறுமன உட்காருங்கள். எதுவுமே யோசிக்காம சும்மா உட்காரணும். ஆமா, நான் இப்போது எந்த கம்பெனியின் மேனேஜரும் இல்லை, யாருக்கும் அப்பாவும் இல்லை, மகனும் இல்லை. நான் எதையும் சாதிக்க தேவையில்லை, யாரையும் நிரூபிக்க தேவையில்லை என்ற உணர்வோடு இருங்கள். அந்த உணர்வு ரொம்ப விடுதலை கொடுக்கும்னு தோணுது. கண்டிப்பா. உங்களைச் சுற்றியுள்ள எந்த பொருளின் மீதும் பற்று இல்லாமல், எந்த அடையாளமும் இல்லாமல் வெறுமனே இருக்கும் அந்த சில நிமிடங்கள் உங்களுடைய அந்த ஈகோ சுவரை உடைத்து பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்குள் அனுமதிக்கும். அந்த மௌனத்துல தான் நாம நிஜமாகவே யாருன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அடையாளங்கள் இல்லாத அந்த 5 நிமிடம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய தெளிவை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சரி. நாம தொடக்கத்துல பார்த்த அந்த குறளை இப்ப மறுபடியும் நினைத்து பார்க்கிறேன். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. எதற்காக அத்தனை சிறந்த நூல்களும் இவர்களை கொண்டாடுகின்றன என்று இப்போது ஆழமாக புரிகிறது. ஆமா. வெளியுலகத்தில் ஒரு நாட்டையே ஜெயிப்பது கூட சுலபம். ஆனால் தனக்குள் இருக்கும் ஈகோவையும் பற்றையும் வெல்வதுதான் உலகத்திலேயே மிக கடினமான போர். அதை ஜெயித்தவர்களை உலகமே போற்றுவது 100க்கு 100 நியாயம்தான். மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள். அந்த அகங்காரத்தை விட்டு பற்றுகளை துறக்கும் கணத்தில் நீங்களும் ஒரு சாதாரண மனித நிலையிலிருந்து அந்த மாபெரும் பெருமைக்கு சொந்தக்காரராகிறீர்கள். அந்த சுதந்திரம் தரும் அமைதி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் ஒரு புதிய ஆழத்தை கொண்டு வரும். இந்த குறிப்புகளை எல்லாம் அலசினதிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. பற்றை துறப்பது என்பது வாழ்க்கையை இழப்பதோ தப்பித்து ஓடுவதோ அல்ல. அது உங்களை கட்டிப்போட்டிருக்கும் கண்ணுக்கு தெரியாத கயிறுகளிலிருந்து விடுபட்டு முழுமையான சுதந்திரத்தை அடைவது. ஆமாம், முழுமையான சுதந்திரம். எதை பிடித்துக் கொண்டிருக்கிறோமோ அதுவே நம்மை ஆழ்கிறது.
அந்த பிடிப்பை விடும்போது நாம் அந்த பிரபஞ்சமாகவே மாறுகிறோம். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க இழக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் உண்மையிலே உங்கள சந்தோஷப்படுத்துதா? இல்ல அந்த பயமே உங்கள ஒரு கைதியா மாத்திடுச்சா? நாளைக்கு காலையில எழுந்திருக்கும் போது எந்த கயிற்ற வெட்டினா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு கொஞ்சம் தேடி பாருங்க. ரொம்ப அற்புதமான சிந்தனை. இந்த மௌனத்தோட நான் விடைபெறுகிறேன். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. ஜெய் ஹிந்த்.